அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விருச்சிக ராசியில் புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், ரிஷகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் நீங்கள் எதிலும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3இல் உள்ள கேது உங்களுக்கு நன்மை அளிப்பார் என்றாலும் கூட ராசியில் பஞ்சமாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகள் எதிலும் இப்பொழுது செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி மற்றும் குரு வக்ரம் இவைகள் எல்லாம் பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால இதிலும் முன்னெச்சரிக்கையும் சுமூகமான அணுகுமுறையும் தேவைங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்பாடுகளில் மேற்கொள்வது நல்லது. அதே போல் நிதானம் இருந்தால் போதுங்க, எல்லாவற்றையும் உங்களால் சமாளித்து விட முடியுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைகிறதுங்க. சனி பகவானும் இப்போது பலத்தோடு இருக்கிறார். அதனால் கடகராசினியர்களான நீங்கள் இத்தருணங்கள்ல எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளுங்க. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வருங்க. நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடும் சூழல் உருவாகுங்க. இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று செய்யாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாங்க. நீங்கள் நினைத்த பொருட்கள் கிடைக்காமல் கூட போகலாங்க. நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல நீண்ட நாளைக்கு முன் தோன்றிய நோய்கள் தோன்றினாலும் கூடிய விரைவில் அவை குணமாகிவிடும் என்பதால் கவலைப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன்வசம் வைத்திருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. காரணம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க. எதிரிகளுடைய தொல்லைகளால் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் மன சஞ்சலப்படாமல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஆலோசித்து
சிந்தித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் இருக்குதுங்க. இதில் செவ்வாய் பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. உடல் நலத்தில் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கடன் சுமை அதிகரிக்குங்க. கடையிலும் அதாவது கடமையில் தொய்வு ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தாலும் தொழிலாக இருந்தாலும் மனம் அதில் ஒரு நிலைப்படாது. அடிக்கடி தடுமாற்றமும் இரட்டிப்பு சிந்தனையும் உருவாகும். வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு வந்து சேருங்க. மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். வியாபார போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தத்தளிப்பீங்க. பிள்ளைகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. இடம் பூமியாலும் வில்லங்கங்கள் ஏற்படலாம். வாகன பழுதுகளால் வாட்டம் உண்டுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரலாங்க. உத்தியோகத்தில் வீண் பலிகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்குங்க. நண்பர்கள் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாங்க. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். மகர ராசிக்கு சுக்கிரன் அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன்க. அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்குங்க. ஒளிமயமான எதிர்காலம் அமைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏட்டில் உள்ள லாபம் எளிதில் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் தான் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிப்பதால இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த ஒரு சில காரியங்கள் எளிதில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.